பாட்டிமா. ஓம் நமச்சிவாங்க பாட்டிமா. நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. நாமலையாரு கரோகரா. ஓம் நமச்சி. ஒரு நிமிஷம் இருங்க பாட்டிமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. பார்வதி பரமேஸ்வரனுக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து புடவை கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அவங்களே எடுத்துன்னு வந்திருந்தாங்க. நம்ம எடுக்கல, அவங்களே எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அவங்க என்னைக்கோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது ஆள் இல்லையே, கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்தாங்களாம். நீ காட்டன் புடவை தான் கேட்பேமே, அதனால அவங்களே நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. எப்பயோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது அவங்க கொடுக்க சொல்லி. புடவை பாவாடையோடு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தா இந்தா நமச்சிவாய வச்சுக்கோங்க. சரியா? அதான் நீ தான் அதுக்கப்புறம் ஆளே பார்க்க முடியல. வண்டியில் வந்தவங்க இவங்க வெளியூருக்காரங்க. அதான் வெளியூர்காரவங்க தான். ஒரு நாள் வண்டியில் வந்தவங்க 2 புடவை எடுத்துக்கிட்டோம். சாப்பாடு நீங்க இதுல போட்டு கேட்டேன்னு தான் சொன்னாங்க. இந்த விரல மாட்டிக்கோ. சரி, சரிங்க, சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. எங்க சாமி? பாதுஷா ஊருக்கு அமிச்சிட்டீங்களா? நாளைக்கு என்ன ஊருக்கு போய்கிறாரு? ஆமா, அவங்க குடும்பத்துல யாரோ பேசினாங்க அப்படின்னு. சரி சரி, வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க. நோய் இல்லாம சந்தோஷமா போகும். நல்லா கலகலன்னு இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. நம்ம மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நல்லா சந்தோஷமா இருக்கு. நமச்சிவாய. அப்புறம் சாமி அன்னதானம் கொடுத்துருக்கீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஓம் ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சாமி வீட்டுக்கு பார்த்துக்கு ஓம் சாமி. செல்வ சிறப்போட நோய் இல்லாம சந்தோஷமா ஓகோன்னு இருக்கேன். ஓம் நமச்சிவாயம். நமச்சிவாயம். கீரை குழம்பு, தக்காளி சாதம் இருக்குது, கொடுட்டுமா? தக்காளி உள்ள இருக்குங்களா? தக்காளி சாதம் வேணுமா? நம்ம பிடிக்கும் சாமி. 2 வச்சிட்டீங்க. ஊருக்கு நான் சாப்பிட மாட்டேன். போதுமா? சாப்பாடு வேணுமா? போதும் சாமி. இது கீரை ஒன்று எடுத்துங்க. 2. சரி. ஓம் நமச்சிவாய். சரி சாமி, நமச்சிவாய். வாங்க. டெய்லி அன்னம் என்ற அடியார்கள். அப்படியா? அன்னம் விடாம நாங்க கிளம்பி போனா சொல்லுவீங்க, அன்னம் கொடுக்காத அடியார்களுக்கு வாழ்த்துக்கள். மாட்டேன், இந்த வார்த்தையில் அந்த வார்த்தை வராது. நமச்சிவாயம் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஏன் இந்தாங்க ஒண்ணு போதும் எனக்கு, ஏன்னா ஒரு சோறு கிடைச்சிருக்கு. சரி சரி, சம்மன் நமச்சிவாய. ஒண்ணு சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிட்டியா? ஓஹோ, சாஞ்சி போய்கிறாரு. சாப்பிட்டு சாஞ்சி போய் கிடக்குறியா நீ? சரி சரி, அதுதான் உணவு வீணாக கூடாது, அவ்வளவுதான். என்ன போயிட்டு வரட்டுமா? தலையில என்ன குள்ளா? நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி போடுற. கண்ணாடி தொலைச்சு விட்ட தானே நான் கொடுத்த தானடியா? மெடிக்கல் கேம்ப் வந்தியா? வந்தேன். கண்ணு பார்வை தெரியாதுல்ல, வண்டி விட்டு போயிருங்க. அப்ப ஒரு ஆளுக்கு சொன்னேன். அந்த நீங்க மெடிக்கல் கேம்ப் வந்து கண்ணாடி எத்தனை நாள் கழிச்சு கேட்டீங்க என்கிட்ட? 1 மாசம் கழிச்சு கேட்டா கேளுங்க. ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து 1 மாசம் கழிச்சு வந்து கண்ணாடி கேட்டா, நடுவுல எங்க யாத்திரை போனீங்க? நடுவுல எங்க போல? சரி, எந்த ஊருக்கு போனீங்க நடுவுல? திருப்பதி. அப்புறம் எங்கே போகல, சுண்டூர் போனேன். சுண்டூர் உட்காந்து இருந்தா டெய்லியும் ஏன்னா ஒரு ஊர் சொல்லினே இருப்பார். ஆமா, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாரு இவங்க. கேம்ப் புத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்பனமோ எந்த அப்பன் திருவர். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய். எத்தனை ஐயா? நமச்சிவாய். நமச்சிவாய். வாங்க ஐயா. மோர் இல்லைங்க ஐயா, மோர் மழை காலம் வந்துச்சுல, அதுல இருந்து நிறுத்திட்டோம். அப்புறம் வெரைட்டி ரைஸ் கொடுக்குறோம். தக்காளி சாதம், கீரை குழம்பு. நீங்க கீரை கொடுத்துறோம். கீரை குழம்பு ஒன்று. ஓம் நமச்சிவாய். கீரை குழம்பு ஒண்ணே ஒன்று. அதுனா நீங்க வராது நேற்று வந்தா இன்னொருத்தவங்க வண்டி ஓட்டியாங்களா? ஓ, நீங்க உட்காந்து வந்தீங்களா? நேத்து நான் வரவே இல்லையே. அதாங்க சொல்றேன். ஆட்டோ சாப்பாடு நேத்து. ஆமா, முந்தா நாள் ஐயா ஒடியாந்து வாங்கினாங்கல்ல. ஆமா, முந்தா நாள் அது.
தரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா, சாமியார் குத்து தரேன். நமச்சிவாய். லைன்ல நிக்கிறாங்க ஐயா, எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க ஐயா. எத்தனை ஐயா வேணும்? 1. நமச்சிவாய். ஐயா ஊருக்கு வேணாம் ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுப்பா. ஓம் நமச்சிவாய. ஊருக்கா இருக்கா? சரி, நல்ல குழம்பு எடுத்துருக்கின்ற ஊராக இருக்குங்க. சரிங்களா? 2 ரூபா ஒரு நாளைக்கு 1 ரூபா 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 10 ரூபாய் ஆச்சு. என்னால் அந்த உங்களால் எங்கள் நீங்களே இழந்துறீங்க. மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? நமச்சிவாய. என்ன செய்யுங்க ஐயா? போகலாம் இல்லை ஐயா, நீங்கள் 1 ரூபாயா சேர்ந்தா தான் 1 கோடி ரூபாய். சரிங்களா? நமச்சிவாய. கவனிச்சேன். நல்ல குழம்பு இது ஊராக இருக்கு. கண்டிப்பா. தயிர் சாதம், மோர் சாதம், பழைய கஞ்சி பண்ணி அவனை சேர்த்து சொல்லு. வேற ஐயா, இப்ப 99,99,99,99 ரூபாய் இருந்தா கூட அந்த 1 ரூபாய் சேர்ந்தாதான் 1 கோடி ரூபாய். இல்லைன்னா அதுக்கு 1 கோடி ரூபாய் கிடையாது. அதை வந்து அவர் கரெக்டா ஒரு வாரம் தான் எல்லாம் 1 கோடி வருது. கண்டிப்பா. நான் எத்தனை நாளைக்கு கழிக்க முடியும்? கரெக்டான விஷயம். ஒரு 4 நாளைக்கு போகலாம், கீழே எடுத்துக்கலாம். ரொம்ப அவருக்கு ஊருகா கொடுக்காத பாத்துக்கு மேல. சரி, வேஸ்ட் ஆகுங்க. சரி. ஓம் நமச்சிவாய. இன்னொரு சாதம். என்ன குழம்புங்க? கீரை குழம்பு. ஒரு குழம்பு போதுமா? ஓம் நமச்சிவாய. யார் சாமியார்? நீதான் சாமியார். விவகாரம் பாருங்க சாமியார். அவர் ஓரமா எங்க போறோம்? குட்ரா சாமி. யார்? ஓம் நமச்சிவாய. யாருக்கு? ஐயா, அவன் அப்பயே 2 குழம்பு எடுத்து கொடுத்தான். எனக்கு 1 குழம்பு போதும், வேணாம் நீங்க தான் சொன்னீங்க. அவன் 2 குழம்பு தான் எடுத்து கொடுத்தான். இல்ல எனக்கு 1 போதும், எது வேணாம் நீங்க தான் சொன்னீங்க. இப்ப இந்த குழம்பு அதுதான் ஐயா, அதுக்காக தான் நாங்க 2 குழம்போட எடுத்து கொடுத்தோம். புரியலையா? உன்னை எங்க பார்க்காம போன? உன்னை பார்த்துட்டு தான் நான் நினைக்கிறேன். நேத்து அதெல்லாம் பார்க்காம போவாங்களா? அவங்க டெய்லி நிக்கிற இடம் நீ இல்லைன்னு சொல்லு அந்த நேரத்துக்கு. ஏன்னா இவர் இருந்தா பார்க்காம போயிட்டாங்க. எங்க போய் படுத்துக்கினாரு? உள்ள போய் பத்துக்கினியா நீ? அவங்க 12 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. இருந்தா அது எப்படி கொடுக்காம போயிடுவாங்க? இல்ல நைனா, நீ தப்பு சொல்றேன்னு சொல்ல. அவங்க உங்களுக்காக தான் எடுத்துன்னு வராங்க. அப்படி நீங்களா இல்லைன்னா எப்படி அவங்க இருந்துட்டு கொடுக்காம போவாங்களா? நீங்க போய் பத்துனீங்களா உள்ள? அவர் சொல்றாரு. எத்தனை மணிக்கு மாமா வந்தா? 11 வந்தாரா இங்கே? இவரு முன்னாடியே வந்துட்டார்ல. அவரு சரி ரோட்ல குழந்தைங்களை வச்சு நடக்காதீங்க. எப்படி இப்படியும் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. வாங்க.
ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சேவை என்னைக்கும் தொடரும். அண்ணாமலையாரோட அருள். அண்ணாமலையார் அந்த சேவையை செய்ய வைக்கணும். அவர் செய்ய வச்சு தான் நான் இன்னி வரைக்கும் ஓடி நிற்கிறேன். செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நமச்சிவாய. உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம். ஓம் நமச்சிவாய. நீ போப்பா. ஓம் நமச்சிவாய நமக. ரேகா டீச்சர்னா அம்மா வேகமாக ஓடியாருது. என்ன பார்த்தேன்? என்ன பார்த்தா கொடுப்பா இல்லையா? என்னது? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சாமி. நான் என்னைக்கோ வாங்க சொல்லிட்டேன். கைத்து திருப்ப முடியாது. ஐயோ, இந்த பார், நேத்து கேட்டேன். நான் உன் எதிரில் தான் சொன்னேன். அவர்கிட்ட நான் வாங்கி வைக்க சொல்லிட்டேன். நான் நேற்று கேட்டா இந்த வண்டியில் இருக்குதான்னாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வண்டியில, இந்த வண்டியில இது சாப்பாடு ஏத்துறமா அப்படியே மறந்துடுறோம்பா. ஓம் நமச்சிவாய. ரேகா டீச்சர், ஒன்று உன்னை வச்சு ஒரு பஞ்சாயத்தே நடந்துச்சு. கடைசியில அந்த பேரை வேற சொல்லிட்டாங்க. கீழே என் ஒய்ஃப் சொல்றா, கமாண்ட் பூரா ஜெனிபர் டீச்சர்னே போடுறாங்க அப்படின்னு. போடு, அந்த அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று போடு. எந்த அம்மாவுக்கு? ஓ, அந்த பூ கட்டுற அம்மாவுக்கு நடந்து வாங்க தெரியும். யூ கோ. அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. முடியாதவங்களா? இதெல்லாம் சொல்லிச்சுன்னா நம்ப மாட்டேன். முடியாதவங்களா? பார்த்து தான் சாப்பாடு கொடுத்து. ஓகே ரேகா டீச்சர், வாங்கிட்டு போங்க. அம்மா நைனா, காரு வந்து நிக்குது. உனக்குலாம் என்னதான் உனக்குலாம் வந்து தாத்தா 2 இடத்துல மிஸ் ஆயிருப்ப நீ. இப்படியே தான் பண்ணிருக்கிறாரு. அவங்க ஒரு தாத்தா ஒன்று வயசாந்து நடந்து வரும். என்ன ஆச்சு அது? அது ஊருக்கு போயிட்டாரு. ரொம்ப வயசாந்தவனு நான் சொல்லுவேன். வராதுன்னு ஒண்ணு கவுண்டர்ல அங்கிருந்து ஒருத்தர் வருவாரு. சாப்பாடு வாங்கி அடிக்கி வச்சிருப்பாரு. வரல. ஏன் தாத்தா 2 காரு நீ நடந்து வந்ததால அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவங்க ஒதுங்கி போறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி எல்லாமா பண்றது. நீ ஏன் பார்க்க போற? என்ன தாத்தா அப்படி பண்றீங்க? உட்காந்து சாப்பிட்டு போங்க. எங்க போகாதீங்க, சாப்பிட்டு போங்க. என்ன நாட்டாமை பேர் என்ன? குறிச்சி ஒன்று நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க. பாரு, நான் இங்க ஒரு நிமிஷம் கேளு. என்னமாம்மா நீ வாங்கினம்பா சாப்பாடு ஏற்றும் போது பக்கத்தில் வச்சேன். அந்த பையோட வந்துட்டேன். அவர் என்ன பேசுறாரு பாரு. அவரு அந்த பக்கத்து கல்ல தைலங்குது, ஆனா போய் வாங்காது. அந்த தைலம் வாங்கிட்டேன். அந்த தைலம் வேணாமா அவருக்கு? அந்த தைலம் வேணுமா? அமேசான் காடுகளிலிருந்து பல வகை மூலிகைகளில் தயாரிக்கப்பட்ட அந்த அமிர்தாஞ்சன் தைலம் தான் வேணுமா? எத்தனாங்க ஐயா? ஒன்று மட்டும் கொடுங்க ஐயா. அவரு கேளு, நீயே கேளு. தண்ணி வேணாம் சாமி, மாட்டி விடாதன்னு சொல்லு. தண்ணி எனக்கு மாட்டி விடலண்ணா. நான் என்ன தண்ணி வேணாம். ஒரு ஊறுகாய் மட்டும். என்னமாம்மா, இதை விட்டா உனக்கு வேற வேலை என்ன இருக்குது? இல்ல என்னதான் பண்ணலான்னு ஐடியால இருக்கிறீங்க? குருஜிக்கு ஒரு தைலம் வாங்கி கொடுக்க முடியல, என்னதான் உங்களுக்கு ஐடியால இருக்கிறீங்க? இல்ல வேணும்னே பண்றீங்களா? இல்ல இப்படியே போட்டுன்னு பாக்குறீங்களா? இல்ல இப்படியே போட்டுன்னு பாக்குறீங்களா? தண்ணி அவருக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. சரியா, அந்த கல்ல தைலங்க இதுவா வாங்கி தரவா. லேட் ஆகும். இவங்க போய் பஜார்ல வாங்கி வீட்லயே வச்சுக்கிறேன். சரி வா போலாம், வாங்கி தரவா. என்ன அந்த கல்லுக்கு 2 ரூபாய் தைலம். ஏன் 2 ரூபாய் தைலம் ஏத்துக்காதா? அது கைத்தொழில் சரியா வராது. நல்லா ஓ, அதே தைலம் தான் 10 ரூபாய்க்கு மூடியில இராது, 45 ரூபாய் மூடியில போடுறான். அதே தைலம் தான் கொஞ்சம் சேர்த்து போடுறான். அது மட்டும் நல்லா ஆயிடுமா? அது பவர்வான் தைலம். அப்ப 2 ரூபா போடுறது பவர் இல்லாத தைலம் இல்ல. நேற்றுக்கு 2 டப்பா வாங்கி தேய்ச்சிருந்தேன். கேட்கல. சரி, அவரை கேட்டு, அவர் காதுல ஃபர்ஸ்ட் கேக்குதான்னு கேளு. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு வாட்டி மன்னிச்சுனேன். ஒரு வாட்டி இல்ல, 4 வாட்டி மன்னிச்சு விட்டாச்சு. சரி, இந்த வாரத்தில் கடைசி நாள் 4 கூட மன்னிச்சு விட்டேன். நேற்று கேட்டதுக்கு இந்த வண்டியில் இந்த வண்டியில வந்து பாரு. நீ எங்க இருக்குது? வா வந்து பாரு. இங்க வந்து பாரு, எங்க இருக்குது பாரு. நாளைக்கு என்ன கவனமா இல்லை, மறக்கவே மாட்டேன். இதுக்கப்புறமா நீ சாப்பாடு எடுத்துனா கூட போட்ட மொத்தம் யாருக்குமே தைல மாட்டேன். என்ன பண்ணலாம் சொல்லு? நேத்து வேலையை விட்டு தூக்கிடலாமா? ஐயோ வேணாம். பார்த்து பண்ணு. தாய் மாமா வேலை இல்ல, உனக்கு தைலம் வாங்கலாம் தாய் மாமாவது சித்தப்பா மாமாவது. சிராய்ஸ்லாம் சொல்லி எனக்கு காப்பாத்து. இல்ல நட்டை இருக்குமா? நானே எனக்கு அப்பப்ப ஒரு தைலம் வச்சிருந்தேன் தடவத்துக்கு.
இந்தா, இது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதே தைலம் 2 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் 47 ரூபாய் தைலம் கடைக்கு, அதாவது இவ்வளோ விலையில வாங்கி கொடுத்தா தான் உனக்கு கேட்குன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். என்னென்ன போட்டு தேய்ச்சாங்க? ஆமாம், இதே ஐடெக்ஸ் தானே வெளில விற்குது 2 ரூபாய். கற்பூரம் இதெல்லாம் போட்டு கூட தேய்ச்சாங்க. நான் ஒன்று தேய்ச்சி விட்டுமா? நீ வேணா உனக்கு அந்த இது மாமாவை போய் திட்டுறேன் அதுக்குன்னு. நான் எங்க அம்மா நேரம் பிடிச்சி சரி நான் திட்டுறேன், அதுக்காக சரி வேணாம்பா திட்டாதன்னு அந்த வார்த்தையாவது சொன்னேன், இருப்பா வேணாம்பா அப்படின்னு. நான் கேட்குறேன், நீ சிரிச்சு நிற்கிற. அப்போ திட்டுட்டு இருந்தானே கிடக்குற. முன்னாடி வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்றது, மாமா முன்னாடி வர உட்காரிச்சுன்னு போப்பா முன்னாடி. ஆனால் எதிரில் மாமா திட்டுறேன் அப்படி கம்முனு சரி திட்டு வாங்கட்டும், உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே திட்டு வாங்கட்டும், வாங்கி வராத ஆளுங்க தானே திட்டு வாங்கட்டும் அப்படின்னு. பார்த்து மாமா பாசங்கிற மாதிரி நடிக்கிறாரு உன் மேல. முன்னாடி உட்கார வச்சுப்பா மாமாவை, முன்னாடி உட்கார வச்சு போனா எப்படின்னா டயர்ல உட்கார வச்சு போ சொல்றாரு உன்ன. தக்காளி சாதம் எடுத்துட்டு வந்து தக்காளி சாதம் இதா தக்காளி சாதம் உனக்கு நேற்று நல்லா இருந்துச்சு. நேற்று இந்தா எல்லா நாளும் தான் நல்லா இருக்கும், என்னைக்கு நல்லா இல்லை காமி செஞ்சுக்கிறோம். இல்லை தக்காளி சாதம் அப்பதான் போட்டோம், தான் புதுசா போட்டோம். முந்தா நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி போட்டோம், 3 நாளைக்கு முன்னாடி போட்டோமா. இப்போ மறுபடியும் இன்னைக்கு போட்டுக்கிறோம், சாப்பிடு. பார்த்து நாளைக்கு சொல்றேன். சொல்லு. அநியாயத்துக்கு எங்க மாமாவை திட்டுவாங்க. சுத்தண்ணி வச்சு குளிக்கிறதா? இது எங்க சுத்தண்ணி? ஒரு ஆள் தண்ணி வந்துச்சு. இப்படி வந்துருங்க. என்ன கூடையில இதுல ஒரு பை, அதுல ஒரு பை. போய் நல்ல பெருசாக தானே கொடுத்தா நீங்கள். நமச்சிவாய நமக. எங்க போயிட்டு வரா? சும்மா அப்படியே கிரிவலம் அப்படி அடிக்கடி கிரிவலம் சுத்துறா? உடம்பு நல்லா இருக்கும், கை காலம் நல்லா ரன் ஆகணும். நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க மாதிரி? நான் என்ன ரன் பண்ணுறேன்? இது ரன்னிங் தான். அது எது ரன்னிங்க? இது ஒரு ரன்னிங் தான், அது ஒரு ரன்னிங் தான். சரி, பத்திரமா போயிட்டோம். அவரு தான் தேவைப்படுறாரு உங்களுக்கு? சொல்கிறேன். உங்களுக்கு ஒய்ஃப் என்ன ஆச்சு? ஒய்ஃப் ஒன்று தான் ஆச்சு. 2வது சொன்னேன். அதான் எங்கன்னு தெரியல, அட்ரஸ் தெரியாமல் விசாரிச்சுக்கிறேன். நான் ஒரு வாட்டியும் போய் எந்த அட்ரஸ்னா சொல்லுங்களா? விலாசம், அந்த விலாசம் கேட்டால் ஒத்துக்குவாங்க. என்ன எனக்கு செகண்ட் ஒய்ஃப் வரீங்களான்னு கேட்டால் ஒத்துக்குறாங்க. செருப்பு எடுத்துன்னு வருவாங்க, அப்படிதான் போகிறப்போ செருப்பு எடுத்துட்டு வந்து அடிப்பாங்க. தூரமாக இருந்து அடிப்பாங்க, பக்கத்தில் வந்து அடிச்சா அது ஆயிடுன்னு கம்பூன்னு போயிடுங்க. கையில் கட்டு பெருசாக வச்சுக்கோ. ரூபா நோட்டு கட்டு பெருசாக. சரி, கேட்டீங்கன்னா இது ரூபா நோட்டு பெருசாக வச்சிங்கன்னா ஓகே. அவ்வளோ சாதாரணமாக போச்சா பொம்பளைங்கண்ணா? ஓ ஏன் நைனா இப்போ டேஸ்ட் சொல்கிறாரா அவரு? நைனா இந்த பாரு நைனா, இன்னைக்கு காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்திருக்கலாம் எப்படின்னா, இன்னைக்கு சில பேர் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு பல பேர் வந்து அந்தந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், சில பேர் அந்த சின்ன விஷயத்துக்காக இது பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு 95% வந்து அவங்க கௌரவத்துக்காக வாழ்கிறாங்க. சரிங்களா? கௌரவம், தன்மானம், அந்த வெறி, அந்த வேகம் எல்லாருமே. தம்பி என்ன படி தக்காளி சாதம் கூட நீ தான் 2 வெள்ளை சாதம் வாங்குவேன். தக்காளி சாதம் ரிவ்யூ கொடுத்தாச்சா? சரி நைனா போயிட்டு வா. 2ஆம் சம்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு. ஏற்கனவே இவரை தான் பொழுது தேடிங்குது என் முண்டாட்டி கட்டை ஏத்துக்குன்னு. அடுத்தது உன்னை தேட போகுது. சரி வரட்டுமா? உங்களுக்கு சொல்லிட்டாரா? அங்கதான் இங்கதுன்றாரு. முன்னாடி வேற வீடியோ பார்த்துட்டு நானும் உனக்கு பின்னாடி டிடெக்டிவ் வச்சாதான் போலகுது அப்படின்றா. வண்டியில் உட்கார வச்சுக்கணும். யார? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? அப்ப எனக்கு 2வது ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒண்ணுதான் ஐயா. ஒரு வாட்டி பட்டதே போதும் ஐயா. அடிக்கடிலாம் ஒரு மனுஷனால பட முடியாது ஐயா. புரியுதா? வாழ்க்கையில கஷ்டம் துன்பமும் ஒரு வாட்டி வந்தா போதும், அடிக்கடி வர தேவையில்ல. ஐயாக்கு எத்தனை தெரியலையா? 3 இருந்துச்சு. தற்சமயம் ஒன்று கூட இல்லை. தற்சமயம் அதுதான் பாரு, இங்க பாரு. 3 4 வச்சிங்கன்னா ஒன்று கூட இருக்காது. ஒன்னே ஒன்று வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அது கூட இருக்கும். ஓகேவா? ஆமாம் தானே? சரி நீ சாப்பிடு. நல்லா இருக்குது தக்காளி சாதம். வா போயிட்டு வரேன் நான். சிவாய நம.
நைனா என்ன அம்மா கூட்டம் என்ன பார்க்கறதுக்கா? ஏன்னா மானை பார்க்கறதுக்கு நான் நைனா நீ போ நைனா, ஒன்றுத்துக்கு வேஸ்ட்டு நைனா நீ வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது உன்னெல்லாம்? என்ன உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு நீட்டாக ஒரு பெஞ்சு ஒன்று வச்சுக்கோ, பெஞ்சு மேலே உக்காந்துக்கோ, இந்த மாதிரி ஒரு கொம்பு ஒன்று வச்சுக்கோ, தலையில் ஒரு குல்லா போட்டுக்கோ. அப்படி வச்சுக்கின்னு மானை ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னா 10 ரூபா டோக்கன். ஸ்டாண்டிங் எடுக்கிறதா இருந்தால் 20 ரூபா, உட்காந்து எடுக்கிறதா இருந்தால் 10 ரூபா. சொல்றது புரியுதா? நைனா உண்மை நைனா. சாதாரணமாக இப்போ 50 பேர் வராங்கல்ல, கண்ணு வச்சுட்டு என்ன கண்ணு அன்னைக்கு இது பண்ணுமே பிடிங்க வச்சிட்டாங்களா? அன்னைக்கு வீடியோவில் பேசணுமே அதுவா? ஆமா, அண்ணன் கண்ணு வச்சு விட்டுக்கிச்சாங்க. ஆனால் அந்த பழக்கடை பக்கத்துல ஓ அந்த இடத்துல வச்சுக்கிறாங்களா? அது வளருமா? அதுதான் அன்னைக்கு. சரி நைனா, உனக்கு கலெக்ஷன் பண்றதுக்கு உனக்கு நான் ஐடியா சொல்லிங்கிறேன். பெஞ்ச் வச்சு உட்காரு, 10 ரூபா ஒரு டோக்கன் சொல்லு. எவ்வளவு பேர் வரான் அப்படியே லைன்ல நிக்க சொல்லு. ஏய் லைன் 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 என்ன? ஏன்னா அந்த மாதிரி ஆகி போச்சு. இதுனா ஜூ ஆகுது, அப்படியே வண்டி விட்டு திப்பு போறாங்க. அதை போட்டோ எடுக்கிறாங்க, கையில கத்தெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஓம் நமச்சிவாய. நான் கரெக்ட் பண்ணிக்கிறியா? நமக்கு அது வேண்டாம், அந்த உத்தியமே வேண்டாம். அந்த உத்தி நம்ம வந்தோமா, வந்த இதை பார்த்துட்டு எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. வந்த விஷயம், வந்த உத்தியோகம் என்ன? நமச்சிவாயா. நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. வெறும் குப்பையா வந்து போட்டு போயிறாங்களா? ஐயோ, நான் உங்களை நீங்க போட்டீங்கன்னு சொல்லலையே சாமி. போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த மாதிரி பேம்பஸ்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே போட்டுக்கிறாங்களே, குப்பையா போட்டிருக்காங்களான்னு கேட்குறேன். அப்படியே சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. குழந்தை வச்சுக்கிறாங்க, அப்படியே பேம்பஸ் அவுத்து வச்சுட்டு போயினேங்கிறாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணுமா இல்லையா? நடக்கிற பாதை, இவ்வளோ பேர் இருக்கிற பாதை, இதை சொல்லியும் கேட்கலையா? அவங்களாம் எதுக்கு இந்த அண்ணாமலையாரை கும்பிட வராங்க? அதான் ஐயா எடுங்க முன்னாடி. எதுக்கு அப்புறம் அந்த சாமியை கும்பிட வந்து என்ன பிரயோஜனம்? மனசு சுத்தமா இருக்கிறவன் சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுப்பான். அப்படி சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறவன் தான் கடவுள் வந்து அவங்ககிட்ட குடியிருப்பாரு. இல்ல இப்படி கிரிவல பாதையில இவ்வளவு பேர் தங்குற இடத்துல இப்படி சாப்பிட்டு அப்படி அப்படியே வாட்டர் கேன் அது இதுன்னு போட்டு போனா என்னதான் பண்றது? ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. இதுவே வேற எதனா ஒரு ஊர்ல போய் சாப்பிட்டு போட்டு போக சொல்லுங்க பாப்போம். அது என்னவோ அண்ணாமலையார் மட்டும் தான் இழிச்சு வாங்கினாங்கிறான். போ திருப்பதியில் போய் இந்த மாதிரி சாப்பிட்டு போக சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறவன் திட்டுவான், பக்கத்தில் இருக்கிறவன் திட்டுவான். குழந்தை பேம்பஸ் கூட எடுத்து போடாமல் போய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? வாட்டர் கேன்லாம் அப்படி அப்படியே நான் வரும்போது திறந்து சாப்பாடு வேண்டாம். தக்காளி சாதம் 2 குத்துட்டுமா? குப்பை வர்றவனும் மனுஷன் தானே. அவங்க வருவாங்க சாயந்தரம் ஒரு வாட்டி, எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. அந்த 24 மணி நேரமா அந்த குப்பை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்றாங்க. வெளிநாட்டுலேருந்து ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயோ என்னப்பா அப்படி இது, அவ்வளோ ஜனங்க வராங்க, அவ்வளோ ஊருக்கு ஒரு பாத்ரூம் கூட கிளீனாக வச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்றாங்க. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. என்ன கேட்குறாங்க?
ரெண்டுங்களா? ஓம் நமச்சிவாய். ஒன்றா ரெண்டா? ரெண்டா உங்களுக்கு? உங்களுக்கு ரெண்டா? என்னடா? ஓம் நமச்சிவாய். நம்ம எத்தனை உங்களுக்கு? ரெண்டுப்பா. ஓம் நமச்சிவாய். என்னப்பா வேணும்? போயிட்டு வாங்க, ஷேர் பண்ணிங்க. சாமி டேரக்ட் முன்னாடி ஓம் சிவாய நமச்சிவாய். வாங்க வாங்க. எத்தனை? 2. ஆஸ்பத்திரி போறேன்னு கேளுமாம்மா. ஜிஹெச் போகணும்னு சொல்லி. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலை கரோகரா, நமச்சிவாய். சாப்பிட்ணா அட்டமா. எறும்புக்கு போட்டு வச்சுக்கிற சாக் பீஸு சின்ன இருந்து கடிச்சிடுது. சொரியும் இல்லை அதனால. புரியுது. சரிண்ணா. கேட்டாங்களா? கரெக்டாக வந்து ஜுரம் அடிச்சாலும் அவர் தான் செலவு பண்ணுறாரு எனக்கு. ஐயோ, அதெல்லாம் புதுமா நான் சொல்லிங்கிறேன். நான் எங்க நான் செலவு பண்றேன் உனக்கு? கேட்டுட்டு ஊசி போட கேட்டால் கொடுப்பாரு எல்லாமே அவர் தான். சரி எல்லா உதவியும் அவர் தான் பண்ணுறாரு. சரிண்ணா. கொடுத்துரு போலப்பா. ஓம் நமச்சிவாய். ஒரே நிமிஷம் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். என்ன புரியல? பெரும்பாலும் அரியன்னு கூப்பிடுவோம். பெருமாள் அரியன்னு கூப்பிடுவோம். நமச்சிவாயன்னு கூப்பிடுவோம். ஹரன்னு கூப்பிடுவோம். அதனால அரியரியோம் நமச்சிவாய். சரி. தெரிஞ்சுதா? ஓம் நமச்சிவாய். நல்லா ஒண்ணா? எப்பவும் நல்லா அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும். சாப்பிடவும் நல்லா. சந்தோஷம். யாரு? ரெண்டாம் உங்களுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுப்பாரு அவர் இல்லையா? சரி. இந்தாப்பா. சிவாய நமக. போயிட்டுப்பா. ஏய் சிம்பா. சரி வா. அவர் திட்டுறாரு, மிரட்டுறாரு. யா 3 டைம் கேட்கறாரா? நீங்க சோறு போட்டீங்கன்னா அப்படியே வச்சுன்னு இருப்பாரு, சாப்பிட மாட்டாரு. அதை காய விடுங்க, அப்படிதான் வீட்ல ஒன்று படிங்குது. குழம்பு வேண்டாம். சந்தோஷம். போயிட்டு வாங்க. என்னன்னா போயிட்டு வாங்க. அது வேணாம், இது வேணாம். எது வேணா? இங்க வச்சிருந்தே இங்க என்ன வச்சிருந்தா? வரிக்கு. அது வேணாம். அது அவருக்கு. அதான் அது வேணான்ட்டேன். எல்லாரும் ஒரு பாக்கெட்டா? நாத்தங்க ஊருக்கெல்லாம் இருக்காது நைனா, தேடி எடுக்கணும். ஓஹோ, 50 ரூபா பாரு. இங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்கன்றது டான். 50 ரூபா நோட்டை 7-8 துண்டா கீச்சு போட்டுக்கிறாங்க. இந்த பாரு, நீதான் அதைத்தான் சொல்றேன், டான் நீதான் இருக்கன்னு. அட நீ வேற, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் தெரியல, என்ன சார் ரெண்டு நமச்சிவாய் வாழ்க வளமுடன். எனக்கு வேணாங்க. 50 ரூபா. வேணாம் பரவாயில்ல, அது செலவு பண்ண முடியாது. ஏன் அவ்வளோ ஜாஸ்தி ஆகுதா? ஓம் நமச்சி. டான் என்ன பண்றது? அதுவும் சுத்தமா கீச்சு போட்டு வச்சுக்கிறீங்க. ஏய் சிம்பா பாய்.
நீ சாப்பிட்றா. நான் ஒரே தண்ணிங்க சரி. பைசா 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 பைசா. இறக்கிறதுக்கும் பைசா, இறக்கிறதுக்கும் பைசா. போட்டு போகிறான், முனிசிபாலிட்டி போட்டு போகிறான். முனிசிபாலிட்டிக்காரன் மட்டும் சும்மா தூக்கி போட்டு போறானா? முனிசிபாலிட்டிக்காரன் மட்டும் சும்மா தூக்கி போட்டு போறான். கவர்மெண்ட் தூக்கி மாநகராட்சி தூக்கி போட்டு போகுது. அவனுக்கு அதை தூக்கி போறதுக்கு முன்னாடி வாங்குவ பாரு திட்டு நீ அவங்ககிட்ட. இந்த காசை இப்படி கீச்சு போட்டுக்கிறியாண்ணா? இதெல்லாம் ஆனால் உனக்கு மனசாட்சின்னு உனக்கு தானே? துண்டு துண்டா ஆக்கி வச்சுக்கிற அதையும் நிறைய கீச்சுக்கிறியா? இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு கஷ்டமாக்குது. ஆனா நீ எப்படிலாம் அமங்கலம் பண்ணியிருந்தான்னு இப்பதான் தெரியுது. ஆய நமச்சிவாய நமச்சிவாய. நைனா எத்தனை நைனா? சிவாய எத்தனை சிவாய வேணும்? தண்ணி வேணாம் கூட இருக்கும். ஓம் நமச்சிவாய. ரெண்டா ஒண்ணுங்களா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. தண்ணி விடு. மலை சுத்த வந்தீங்களா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. ஒன்று. வாங்க வாங்க ஐயா. பார்த்து பார்த்து. ஏன் எலிகிலி எதனா சுத்து போய்க்குதா பக்கத்தில்? எல்லாம் கிடக்கும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய சாமி. நல்லா இருக்கிறீங்களா? ரெண்டுப்பா. ரெண்டு தான். ஓம் நமச்சிவாய. ஒன்று குடுறா. எத்தனைண்ணா? ரெண்டா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இப்படி போங்க மரத்தில் வச்சு போங்க. ஒன்று. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்காங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. இப்படி போங்க. ரெண்டு. இதில் எச்சிக்கு போறீங்க பார்த்து. ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. ஒன்றா? அப்படி வாங்கிங்க. போயிட்டு வாங்க. ரெண்டு. ஓம் நமச்சிவாய. எத்தனைண்ணா எச்சிக்கு போகிற பார்த்து? ரெண்டு. தண்ணி ஒன்று கொடு. டெய்லியும் கேட்கக்கூடாது. என்னைக்குன்னா ஒரு நாள் கேட்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு தான் கேட்டேன். ஓம் நமச்சிவாய. வெஜிடபிள் சாதம் ஒன்றா? ரெண்டா? ரெண்டு கொடுங்க. ரெண்டு. இப்போ இது வெஜிடபிளில் தக்காளி சாதம். தக்காளி சாதம் தான் ரெண்டு கொடுங்க. தண்ணி மட்டும். தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்துருங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் புண்ணியம் பண்ணியிருந்தானா தூக்கத்தில் இந்த மாதிரி புழுவெல்லாம் வைக்காத அளவுக்கு டப்புன்னு செத்துருவான். அவன் புண்ணியம் பண்ணாமல் இருந்தானா இந்த மாதிரி தான். எத்தனை வேணும்? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. அப்படியா? ஓம் நமச்சிவாய. ரெண்டு வெள்ளை சாதம் கொடுறா அவருக்கு. சிவாய நமக. நமச்சிவாய. ஒன்று. ஒரு வெள்ளை சாதம். ஓம் நமச்சிவாய. என்ன வேணும்? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்தா. ஐயோ தாத்தா, என்ன தாத்தா? ஐயோ என்னதான் பண்றாங்கன்னு தெரியல மாமா இவங்களாம். ஜஸ்ட் மிஸ் மாமா. இவ்வளவுதான். என்னதான் பண்றாங்க இவங்களாம்? அங்க ஒரு தாத்தா அப்படிதான்.
ஐயோ ஐயோ இவ்வளோதாம்மா லாரிங்கெல்லாம் வேற விட்டுருக்காங்கல்ல. ஓம் நமச்சிவாய. எல்லாம் பிடிக்கிறீங்க பாரு. வண்டிக்காரன் அது அது இந்த பிரேக் அது அதான் அந்த பிரேக்கரை டக்குன்னு நின்னுச்சு. நம்ம டவுன் வண்டி மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்து சாப்பாடு வாங்கினவங்க 2 வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 வாங்கி ஒன்று கொடுப்பேன். ஓம் நமச்சிவாய. எப்பா சாமி நீமா தெய்வமே. இன்னும் அதனால தான் நான் வண்டி வந்து கார் ஓட்டின்னு இருக்கும்போது கை காமிக்காதீங்க பின்னாடி. இவங்க இந்த மாதிரி பஸ் வருது இல்லை மாமா, டக்குன்னு வழியில டக்குன்னு நிறுத்துவாங்க. கை காமிக்காதீங்க பின்னாடி. நட் ரோட்ல நின்னா நீங்க அப்படியே கார் உள்ளே நின்று அப்படியே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, இவங்க எதனா டப்புன்னு நம்ம அடிச்சா என்ன வருது? என்ன இதெல்லாம் இப்படி பண்றீங்க? பாட்டில் எடுக்க போறதுக்கு வண்டி வரத்தை பார்க்க மாட்டீங்களா? கவனம் இல்லையா? பாவம் அந்த பஸ்ஸுக்காரன் கட்சி வரைக்கும் ஓடி கிடக்கும். நீ போய் சேர்ந்துருவ. அந்த பஸ்ஸுக்காரன் பாவம் கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் கிடக்கணும். நான் என்ன சொல்றது, இவரது முடிஞ்சு போயிடும் கதை. ஒரு கொடுத்தா அது கொஞ்சம் பொறுமையாக வரலாங்கிறது யாரும் கிடையாது. உடனே ஓடியாரு. இன்னும் என்ன வருமானம் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போறாரு. பாரு நட் ரோட்லயே சாப்பிட்டு போறாரு பாரு. ரொம்ப அநியாயம் பண்றாங்க பாரு. நட் ரோட்லயே சாப்பிட்டுன்னு போறது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நான் சொல்லி கூட அனுப்பிச்சேன், நீ வரல. நான் என்ன பண்ணிட்டோம்? நீ வந்தனா தான் கொடுப்பாங்க. நீ ஆள் இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க? நீ ஆள் இல்லைன்னா எங்க தேடி வந்து கொடுப்பாங்க? நீ திடீர்னு கரூர் போயிருப்ப, திடீர்னு திருச்சி போயிருப்ப. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனையா வேணும் உனக்கு? ஏன் வரமா நின்னுங்கடா? அங்கேரு அங்கேரு அங்கேரு. இந்தா ஓம் நம சிவாய நமக. எதானங்க 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பரவாயில்லையே, இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா கொடுத்துடலாம். நீங்க வயல் நின்று கை காமிச்சீங்கன்னா அதுதான் சொல்றேன், இப்படி வந்துருங்க சரிங்களா? நமச்சிவாய. வாங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 1 1 1. ஓம் நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் 1. வாங்க சாமி, நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய் சாமி, நல்லா இருக்கிறீங்களா? என்னண்ணா கிரிவலம் எத்தனை முடிச்சிட்டிங்களா? கிரிவலம் வந்து என்ன முடிச்சிட்டிங்களா? வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீ போய் ராஜவரமான முடியுது. அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஒன்றா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் எத்தனாவது கிரிவலம் இப்போ? அது வந்து இப்போ இன்னைக்கு எத்தனாவது? இது 2வது. இன்னைக்கு 2வது. சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். திருப்பூரில் எங்கே நம்மளுது? பெருமநல்லூர். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அது சாமி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏகப்பட்டது பண்ணி இல்லை சாமி, நம்ம குடும்பம்லாம் இருக்காங்கல்ல? இல்லை, உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து 26 வருஷம் ஆகிப்போச்சு. 26 வருஷம் ஆகுதா? 26 வருஷம். திருவண்ணாமலை வந்தா? திருவண்ணாமலைக்கு வந்து 2016 இருக்கு. ஆன்மீகத்துக்கு வந்து 26 வருஷம் ஆகுது. 26 வருஷம். கல்யாணம்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே வந்துட்டீங்க.
எல்லா முயற்சியும் தோல்வி பண்ணுறதுக்கு எல்லாமே சாத்தி வாங்க சார். சரி நீங்கள் வாங்கிப்போம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றுமே வந்து எனக்கு கை கொடுக்கல. எல்லாமே வந்து தோல்விங்கிறத விட என்ன சொல்லணும்னா ஆன்மீகத்துக்கான பாதை தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர லௌதீகத்துக்கான பாதை எனக்கு அமைவே. அம்மா அப்பா கூட ட்ரை பண்ணல. ஐயோ அவியிலையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாகி போச்சு. வயசாகி போச்சு அவிய. நான் கடைசி பையன். அண்ணன் கூட்டம் இருந்தாங்க. அவிய அவ்வளவு ஒன்றும் பிரில்லியன்ட் தான் சுயநலமாக இருந்தாங்க. அவி சுயநலம் தான் வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவியெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரு பாதை அமைச்சு கொடுக்கறதுக்குள்ள நம்மளது போயிடுது. புரியுது. மொத்தத்தில் வந்து நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி தான் ஆண்டவன் என்னை செலுத்தி இருக்கிறதே தவிர குடும்ப கஷ்டம் தான் இன்னும் அப்படியே சுற்றி இருப்பீங்க. அப்போ அது லவ் நீங்கள் முழு திருப்தி இருக்காதுல்ல. பரவாயில்லைன்னு வைங்களேன். இந்த நிலைக்கு வந்தது வந்து மோசம் இல்லை, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ மனம் தெளிவாக சந்தோஷமாக மனம் தெளிவு இருக்குது. அது போதும் இல்லை உங்களுக்கு சந்தோஷம். எதையும் நோக்கி ஓட தேவையில்ல. சாப்பாடு அதாவது வந்து இருக்க இட உடுக்க உட உண்ண சாப்பாடு இதுதான் ஒரு மனிதனுக்கு திருப்தி. இதுக்கு மேலே அதிகமாக நினைக்கிற போது கொஞ்சம் சில கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எதையும் நோக்கி போக தேவையில்ல. எதையும் நோக்கி எதுவும் தேவையில்ல. இறைவனை தியானம் பண்ணிட்டு இறைவனை முழுது நாம் மனசில் நினச்சிட்டு இருந்தால் இதுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இருக்கிற இடம் தேடி வருது. சரி தான். போதுமா சாப்பாடு? இது ஒன்று போதும். சரி வெட்டுங்களா? நமச்சிவாய். வாங்க. நமச்சிவாய் நமக. நமச்சி வாங்க சார். வாங்க இருங்க. ஓம் நம்ம எதுன்னு சமயம் அது எத்தனை சாப்பாடு? ரெண்டா ஒண்ணா? அதுதான் கேட்குறேன். எத்தனை என்ன? ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2 சார். அதான் அவருக்கு லக்கு. அவரு டக்குன்னு ஏந்தோடனே வாங்குறாரு பாரு. லைன்ல நின்று. ஓம் நமச்சி. 1 2 ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய. நான் பார்த்ததுலேயே கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற ஒரு 2 3 சாமியார் மட்டும் தான் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கிறாங்க. இது எல்லாருமே புது ஆளுங்க தான். என்ன ஒரு ஐயா நீங்களா? சொல்கிறேன் கேட்குறேன். இவர் கொரோனாவிலேருந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் கொரோனாவிலேருந்து சாப்பிட்டுக்கிறீங்களா? என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க இல்லையே. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன். மீது எல்லாமே புது ஆளுங்க தான். புதுசான ஆள் சாமி. அது கொடு. டேய் புடவை எடுத்துடா. புடவை கொடுறேன். இந்த புடவை பத்திரமா வச்சுக்கோ. அண்ணா இந்தா பத்திரமா வச்சுக்கோ. மடிச்சு வை உள்ள. நல்லா இருக்குது பாரு. ப்ளூ கலர் வச்சுக்கிறியா? சுடுதா? அயன் பண்ணி அப்படியே எடுத்துன்னு வரோம். தரேன் கொடுப்போம் தரேன். அது புடவை வந்து ஒரு அம்மா 3 பேர் கொடுக்க சொன்னாங்க. கேளுங்க. அந்த 3 பேர்ல 2 பேருக்கு அன்னைக்கு கொடுத்துட்டோம். இந்த பாட்டி வந்தா கொடுக்கலான்னு வச்சிருந்தோம். அதனால கொடுக்குறேன். நான் தரேன். கண்டிப்பா தரேன். தருவேன். இந்த பாட்டி போயிட்டு வரட்டுமா? அவன் நன்றி சொல்ல. உங்களுக்கு புடவை கொடுத்தவங்க நன்றி சொல். அதான் ஆள் இருக்க மாட்டேன்றியா? சரி சரி சரி. பாய் பாய் சொல்லுங்க. பிளைன் கிஸ் கொடு. பிளைன் கிஸ் கொடு. பிளைன் கிஸ். பத்திரமா வச்சுக்கோ.
शिव अरुणाचल शिव अरुणाचला அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குருவாய் ஒளி அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சல கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சல சாபாடுன்னை சார்குணவாயான் சாந்தமாய் கோவன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ